சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் அரசு பணியில் இருக்கும்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்ச ரூபாய், ஆசிரியரை குத்தி கொலை செய்ததுக்கு 5 லட்ச ரூபாய், இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கள்ளசாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய். இது எந்த மாதிரியான அரசாங்கம்? நாம் கோரிக்கை வச்சா மட்டும் இவர்கள் செய்து விடுவார்களா? இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பது கள்ளசாராயம் குடித்திருப்பது தான் அப்படின்ற மாதிரி தமிழக அரசின் மீது குற்றம் சாட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்னையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. இவர்களை பொறுத்த வரையில் சமத்துவம் சமநிதி என்பதெல்லாம் வெட்டி பேச்சு. உங்கள் அரசியலமைப்பு கோட்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என தனி இட ஒதுக்கீடு இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி மத சார்பற்ற அரசாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் விமர்சித்திருப்பார்.